ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல். இவற்றை முயல்க. நீங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 71ல் உங்களுக்கு 12 கொஷின்னு கொடுத்துருப்பாங்க. இவற்றை முயல்கள், அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பின்வரும் கேள்விகளுக்கு விடையளி. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 3 டேஷ் புள்ளிகளை இணைப்பதன் மூலம் முக்கோணம் உருவாக்கப்படுகிறது. ஒரு கோட்டில் அமையாதுன்னு வரும். அப்போது ஒரு நேர் கோட்டில் அமையாத. அவ்வளோதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அடுத்தது 2வது கொஷின் பாருங்கள். ஒரு முக்கோணத்தில் டேஷ் முனைகள் மற்றும் டேஷ் பக்கங்கள் இருக்கும். முனை 3, பக்கங்களும் 3 இருக்கும். அப்போ 3. இதுவும் 3. அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் சந்திக்கும் புள்ளியானது முக்கோணத்தின் டேஷ் என அறியப்படும். முனைன்னு சொல்லுவோம் அதுக்கு. அப்போ முனை. அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள். சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு கோண அளவும் டேஷ் ஆகும். அப்போ 180 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் கோணம் பார்த்திங்கன்னா 180 டிகிரி. அப்போ 180ல் நீங்கள் கரெக்டாக பிரிச்சிங்கன்னா 3 பாகமாக பிரிச்சிங்கன்னா 60 டிகிரின்னு வரும். அப்போ 60 டிகிரி சமம். 3 கோணமே 60 டிகிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் 29 டிகிரி, 65 டிகிரி மற்றும் 86 டிகிரி எனில் அம்முக்கோணம் டேஷ் முக்கோணம். பாருங்கள், எல்லாமே 90க்கு உள்ளதாக இருக்குது. அப்போ 90க்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது குறுங்கோணம்னு சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 6வது கொஷின் பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் 30 டிகிரி, 30 டிகிரி, 120 டிகிரி எனில் அம்முக்கோணம் டேஷ் முக்கோணம். பாருங்கள், இது ரெண்டுமே குறுங்கோணம். ஆனால் 120 என்பது விரிகோணம். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா விரிகோணம் வரும். ஆப்ஷன் பாருங்கள், எங்கே விரிகோணம் இருக்குதுங்களா, 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 7வது கொஷின் பாருங்கள். பின்வருவனற்றில் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும். அப்போ முக்கோணத்தின் பக்கம் எம்மா அமையும்னா 3வது பக்கத்தை விட 2 ஃபஸ்ட்டு இருக்குல்ல 2 பக்கத்தின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமாக வரணும். அப்போ 5 9 கூட்டிங்கன்னா 14. அப்போ 14 இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போ இது வராது. 7 7னா 14. இதை விட அதிகமாக வரணும், ஆனால் குறைவாக 14 தான் வருது. அதனால இதுவும் வராது. இது 4, இது 1 2னா இது 3 தான் வருது. அப்போ குறைவாக வருது. அதனால இதுவும் வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது 8 3 6 கூட்டிங்கன்னா 9. அப்போ இதை விட அதிகமாக தானே வருது. அப்போது இதுக்கு 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அப்போது அந்த பாயிண்ட்டு இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? இது எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 8வது கொஷின். எழில் தனது முக்கோண வடிவிலான தோட்டத்திற்கு வேலி அமைக்கின்றான். 2 பக்கங்களின் அளவுகள் 8 அடி 14 அடி எனில் 3வது பக்கத்தின் அளவானது. பாருங்கள், 2 பக்கத்தோட அளவு கூட்டினீங்கன்னா 3வது பக்கத்தை விட அதிகமாக வரணும். அப்போது 8ஓட 11 நீங்கள் கூட்டினீங்கன்னா 19. அப்போ 14 விட அதிகமாக தானே வருது. இது பாருங்கள், 8ம் 6 கூட்டினீங்கன்னா 14 வருது. அதனால இது வராது. 8ம் 5 கூட்டினீங்கன்னா 13ன்னு வரும். அப்போ இது குறைவாக வருது. அதனால இதுவும் வராது. 22னா இதுதான் 3வது பக்கமாக வந்துடும். ஏன்னா இது அதிகமாக இருக்கிறதுனால இது 3வது பக்கம். அப்போ 8ம் 14 நீங்கள் கூட்டினீங்கன்னா 22. அப்போ சமமாக வருது. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 11 அடி தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், 9வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு முக்கோணத்தின் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையுமா. ஒரு முக்கோணத்தின் கூடுதல் பார்த்திங்கன்னா 180 டிகிரி தான். அதில் 2 செங்கோணம்னா 90 டிகிரி. 2 கோணம் வந்தாலே 90 டிகிரின்னு ஆகிடும். அப்போ 1 0 டிகிரி. அப்போ அந்த மாதிரி வராது, முக்கோணம் அமைக்க இயலாது. அப்போ இதுக்கு அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னது அப்படியே எழுதிக்கோங்க. பாருங்கள், ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு
ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையாது. செங்கோணங்கள் அமையாது. ஏனெனில் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அவற்றுள் இரு கோணங்கள் இரு கோணங்கள் 90 டிகிரி அமைந்தாலே மூன்றாவது கோணம் 0 ஆகிறது. அதனால முக்கோணம் வரைய இயலாது. எனவே முக்கோணத்தில் ஒரே ஒரு செங்கோணம் மட்டுமே அமையும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 9வது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 10வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, ஒரு முக்கோணத்தில் எத்தனை விரிகோணங்கள் இருக்க முடியும்? ஒரு முக்கோணத்தில் ஒரு விரிகோணம் தான் இருக்கணும். அப்போ பாருங்கள், ஒரு முக்கோணத்தில் ஒரே ஒரு விரிகோணம் தான் இருக்க முடியும். அவ்வளோதான் 10வதுக்கு ஆன்சர். பாருங்கள், 11வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, ஒரு செங்கோண முக்கோணத்தில் மற்ற இரு கோணங்களின் கூடுதல் என்ன? ஒரு செங்கோண முக்கோணம்னு சொல்கிறாங்க. அப்போ செங்கோண முக்கோணம்னா அதில் ஒன்று செங்கோணமாக இருக்கும், இன்னொன்று வந்து 2 கூடுதல் பார்த்திங்கன்னா மற்ற இரு கோணங்களின் கூடுதல் பார்த்திங்கன்னா அதுவும் 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போது நம்ம அது எழுதலாம். பாருங்கள், முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போது ஒன்று செங்கோணம்னு சொல்கிறாங்க. அப்போது செங்கோணத்தின் அளவு, செங்கோணம் வந்து 90 டிகிரியை தான் நம்ம சொல்லுவோம். அப்போது மற்ற இரு கோணங்களின் கூடுதல் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது கழிச்சிடணும். அப்போ கூடுதல் = 180 டிகிரி கழித்தல் 90 டிகிரி. கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 90 டிகிரி. அப்போ மற்ற இரு கோணங்களின் கூடுதல் பார்த்திங்கன்னா 90 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 11வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 12வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, இரு சம பக்க செங்கோண முக்கோணம் அமைக்க இயலுமா விளக்குகன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ செங்கோண முக்கோணம் இரு சம பக்கம்னா 2 பக்கம் சமமாக இருக்கும், ஒன்று செங்கோணமாக இருக்கும். அப்போ செங்கோணம்னா 90 டிகிரி. கழிச்சிட்டு வர ஆன்சரை நம்ம பாதியாக பிரிச்சிட்டிங்கன்னா அதுதான் அதுக்கு இரு கோணங்கள் இரு சம பக்கமாக வரும். அப்போ பாருங்கள், இரு சம பக்க செங்கோண முக்கோணம் அமைக்க இயலும். செங்கோண முக்கோணம் அமைக்க இயலும். அதில் ஒரு கோணம் 90 டிகிரி எனில்
ஏனைய இரு கோணங்களின் கூடுதல் 180லேருந்து கழிச்சுன்னா அப்போ 180 டிகிரி கழித்தல் 90 டிகிரினா 90 டிகிரி. அப்போ இரு சமபக்க முக்கோணத்தில் சமபக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமமாக இருக்கும். அப்போ எனவே ஏனைய இரு கோணங்களும் 45 டிகிரி ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 12வது ஆன்சர். இதோட இவற்றை முயல்களே இருந்தது 12 கொஷினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?